பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாழ்மையினாலே வருகிற பிரதிபலனை குறித்தும் அகந்தையினாலே வருகிற பிரதிபலனை குறித்தும் நமக்கு இந்த ரெண்டு காரியங்களை குறித்து வசனம் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறது. நம்ம எல்லோருக்குமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் நமக்கு தெரியும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அகந்தை பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு பல வசனங்கள் பெருமையை குறித்தும் பெருமையுள்ளவர்களுக்கு வருகிற பிரதிபலனையும் தாழ்மையுள்ளவர்களுக்கு வருகிறதான பிரதிபலனை குறித்து நம் அநேக வசனங்களை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இந்த வசனம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். அன்பார்ந்த, இன்றைக்கு ரெண்டு ராஜாக்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருவர் தன்னை அதிகமாய் உயர்த்தி கொண்ட ஒரு ராஜா, இன்னொருவர் தன்னை கர்த்தருக்கு உண்பதாக அதிகமாய் தாழ்த்தி கொண்டதான ஒரு ராஜா. இவர்கள் யார்? இவர்கள் ஏன் தங்களை உயர்த்தி கொண்டார்கள், ஏன் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அகந்தையாய் தன்னை உயர்த்தி கொண்டதான ஒரு ராஜாவை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தானியேலின் நிருபத்திலே நாம் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நேபுகாத்நேச்சார் என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட வழியிலே போய்கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அருவருக்கத்தக்கதான பெருமை அவருக்கு இருக்கிறது என்பதையும் அந்த பெருமைக்கான தண்டனை பயங்கரமாக இருக்க போகிறது என்பதையும் கர்த்தர் அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார். நீ இப்படியாய் உன்னை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய், உன்னை தாழ்த்தி கொள்ளு, இல்லை என்று சொன்னால் பயங்கரமான தண்டனை உன்மேல் வரும் என்று சொல்லி அவருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். அதை தானியேலும் நன்றாக விவரித்து சொல்லிவிட்டார். ராஜா, இந்த சொப்பனம் உன்னுடைய சத்துருக்களிடத்தில் பலிப்பதாக என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி பெருமையாக இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தருக்கு முன்னதாக நீங்கள் தாழ்த்தப்பட போகிறீங்க, கர்த்தருடைய தீர்ப்பு உங்கள் மேல் வரப்போகிறது. இந்த தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்னதாக நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் ராஜா என்று சொல்லி தானியேல் அந்த நேபுகாத்நேச்சார் என்கிறதான ராஜாவுக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த, கொஞ்ச நாட்கள் அவர் தாழ்மையாக இருக்கிறாரு. அதன் பிறகு அவர் பல மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமாக அவருக்குள்ளே பெருமை வந்து விடுகிறது. பாபிலோன் அரண்மனையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அரண்மனையை பார்க்கிறார், அந்த அரண்மனையினுடைய கட்டட வேலைகளை பார்க்கிறார், அந்த அரண்மனையினுடைய அழகை பார்க்கிறார். உடனே தனக்குள்ளே ஒரு வார்த்தை அவர் மனதில் வருகிறது: இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி கொள்ளுகிறார், கர்வம் கொள்ளுகிறார். என்னுடைய வல்லமையின் பராக்கிரமம், என்னுடைய மகிமை பிரதாபம், நான் கட்டின பாபிலோன், நான் 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 என்று தன்னை அகந்தையாய் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை அவர் சொல்லலைங்க, அந்த சிந்தை அவருடைய அப்படி சிந்தை வருது. அந்த வாயில அவர் சொல்ல ஆரம்பிக்கும் முன்பதாகவே வானத்தின் சத்தம் வருகிறது: நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி விட்டது, நீ மனுஷன் என்று தள்ளப்படுவாய், மாடுகளோட மிருகங்களோடு கூட நீ புல்லை மேய்வாய். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை அளிக்கிறார் என்று சொல்லி அறியும் மட்டுமாக நீ மிருகங்களைப் போல புல்லை மேய்வாய் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்ட உடனே அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனாய் மாறிப்போனான். மனுஷன் எப்படிங்க மிருகங்களை மாதிரி புல்லை மேய முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். வெளியின் மிருகங்களோட எப்படி சஞ்சரிக்க முடியும்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் அப்படி நடந்து கொள்ள முடியும். இந்த நேபுகாத்நேச்சார் உலகத்தின் பல ராஜ்யங்களை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடக்கி ஆண்ட ஒரு மனுஷன்.
அவனுக்கு முன்பதாக ராஜாக்கள் நடுங்கினார்கள், ராஜ்யங்கள் நடுங்கினது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அகந்தையாய் தன்னை உயர்த்தி கொண்டது நிமித்தமாக புத்தி சுவாதீனம் உள்ளவனாய் இல்லாதவனாய் மாறிப்போனான். ஒரு பைத்தியக்காரனாய் மாறிப்போய் ஒரு பெரிய ஒரு ராஜாவானவர் மிருகங்களைப் போல புல்லை மேய்ந்தார். காரணம் என்ன? அகந்தை, பெருமை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்னதாக நீங்களும் நானும் தாழ்மையோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான இந்த பெருமை என்பது பிசாசனுடைய ஆவி. அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவதூதன் ஆகிய லூசிஃபர் அவன் ஏன் பிசாசாய் அவன் விழுந்து போய் ஏன் பிசாசாய் மாறினான்னு சொன்னால் அவனுக்குள்ளேயும் இதே அகந்தை வந்தது. என்னையும் தேவதூதர்கள் துதித்தால் எப்படி இருக்கும்? நானும் உன்னதத்திற்கு ஏறுவேன், சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன், உன்னதமான ஒரு ஒப்பாவேன்னு சொல்லி தன்னை உயர்த்தி கொண்ட பொழுது அவன் தள்ளப்பட்டான். அதே இன்றைக்கு பிசாசு நான் பெற்றுக்கொள்ளக்கூடாத, நான் இல்லாத பரலோக ராஜ்யத்திற்கு யாருமே செல்லக்கூடாது என்றதான சிந்தையோடு கூட நம்ம கர்த்தரால் கொஞ்சம் உயர்த்தப்பட்ட உடனே நமக்குள்ளே நம்மையும் அறியாமல் பெருமையை கொண்டு வந்து வைக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, நான் பெருமைக்காக சொல்லலைன்னு சொல்லி எல்லா பெருமைகளையும் சொல்லிவிடுவாங்க. இது மாயமாலமான தாழ்மை. இது கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக நாம் தாழ்த்தி கொண்ட ராஜா தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது எப்பொழுதுமே தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி கொள்ளுகிறவர் தான். மகா பெரிய ராஜா. அன்பான தேவனுடைய பிள்ளை, என்னைக்குமே அவர் ஒரே ஒரு இடத்துல தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவர் நான் என்று சொல்லி தன்னை உயர்த்தி கொண்டதை நம்ம பார்க்கவே முடியாது தாவீதுடைய வாழ்க்கையில். நான் இன்னும் கர்த்தருக்கு முன்னதாக நான் நீசனாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்னதாக இன்னும் அற்பமாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு மனுஷன் அல்ல, நான் ஒரு தெல்லுப்பூச்சி, நான் ஒரு புழு ஆண்டவரே என்று சொல்லி அவர் எந்த அளவுக்கு தன்னை கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி கொண்டார். அந்த தாழ்மை தான் அவருக்கு கனத்தை கொடுத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் விரும்புகிறதான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் நமக்கு வரணும்னு சொன்னால் ஒன்றுங்க, உயர்வுகள் வரும் பொழுது நமக்கு தாழ்மை வர வேண்டும். நாம் உயர்த்தப்படும் பொழுது நமக்குள்ளே தாழ்மை வர வேண்டும். ஆண்டவரே, இந்த உயர்வுக்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே என்ற தாழ்மை நமக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தின்படி நாம் யாராக இருக்கிறோம்? நேபுகாத்நேச்சாரை போல நாம் இருக்கிறோமா அல்லது தாவீதை போல் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எப்போவுமே தாழ்மையின் சிந்தையை தாங்க ஆண்டவர் சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களை உண்டாக்கின தேவனாகி உமக்கு உண்டதாக எப்பொழுதுமே எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறதா இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அகந்தையா எங்களை உயர்த்துகிற நேபுகாத்நேச்சாரை போல் அல்ல ஆண்டவரே. எப்பொழுதுமே நாங்கள் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிற தாவீதை போல நாங்கள் இருக்க கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கொடுத்து நடத்தும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.